2017 வருடம் எனது மகளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. சிஎம்சி வெள்ளூர்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஐசியில் வச்சிருந்தாங்க. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, ஃபிட்ஸ் வந்துருச்சு, பாப்பாக்கு 6 வயசு தான் ஆகுது, இதை தாங்கத்தக்க பலன் அவளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 3 நாளாக நான் என்னோட பிள்ளைய போய் நான் பார்க்கவே கிடையாது. என்னோட தங்கச்சியும் என்னோட அம்மாவும் தான் பிள்ளைய பார்த்துட்டே இருந்தாங்க. நான் அங்கே இருக்க அந்த சேப்பலில் போய் அழுதேன். நானும் எங்கள் அம்மாவும் அழுது 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 ஆண்டோட சமூகத்தை, நான் பிள்ளைய நான் பார்க்கவே மாட்டாண்டவரே, என் பிள்ளைக்கு ஜீவன் கொடுத்தால் மாத்திரம்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா சொல்லிட்டாங்க மூச்சு பேச்சு எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த மிஷினில் தான் மூச்சு விடுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் அழுதேன். அந்த ஆஸ்பத்திரியை அலறத்தக்கதாக நான் அழுது கொண்டே இருந்தேன். அப்போ நான் 3 நாளாக நான் உடை மாற்றலை, சாப்பிடலை, எதுவுமே செய்யலை. 3 நாளாக பிள்ளையும் பார்க்கல. அப்போ அங்கே மட்டுங்கிற இடத்துல தங்கியிருக்கும் பொழுது நாங்கள் அங்கே போயிருந்தேன். நான் சரி போய் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாமேன்னு போகும்பொழுது அங்கே ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்டார், என்னம்மா என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், என் மகளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் சிஎம்சியில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பாஸ்டர் என்கிட்ட ஒரே வார்த்தையை கேட்டார், நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அப்போ அவர் சொல்ல, நீங்கள் பிசாசுகளை எல்லாம் துரத்துக்கிற வரம் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டார். ஆமாம் நாங்கள் அமாவாசை இரவு ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கோம், நிறைய பிசாசுகளை நாங்கள் துரத்துவோம், அந்த ஊழியத்தை ஆண்டவர் எங்கள் கையில் கொடுத்துருக்குறோம், நாங்கள் உற்சாகமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன். ஆனால் கடந்த மாதத்தில் எங்களால் அந்த அமாவாசை இரவு ஜெபத்தை நடத்த முடியல என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், பிசாசு உங்கள் பிள்ளையை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை தடை செய்கிறான் என்று அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொன்னார். அப்போ நான் வேகமாக என்னுடைய ஃப்ரெஷ்ஷப் ஆகிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி சேப்பலுக்கு வந்து அந்த நாள் முழுவதும் நான் ஆண்டவரை ஆராதித்தேன், துதித்தேன். பல இக்கட்டான சூழ்நிலை, அப்படி என்னால் மரண பள்ளத்தாக்கில் நான் போகும்பொழுது நான் ஆண்டவரை அன்னைக்கு ஃபுல்லாக ஆராதித்தேன். 3 நாளுக்கு அப்புறம் 4வது நாள் டாக்டர் என்னை கூப்பிட்டு விட்டாங்க. என்னை கூப்பிட்டு விட்டு பிள்ளையை பார்க்க சொன்னாங்க. என் பிள்ளையை பார்த்து எனக்கு வேதனை தாங்க முடியல. ஆனால் நான் கர்த்தரை இறுக பிடித்துக் கொண்டேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் நான் பிடிச்சேன். அழுதேன். ஆண்டோட சமூகத்தில் பாடி பாடி எனக்கு தெரிந்த அத்தனை பாடல்களையும் பாடி அழுதேன். கர்த்தர் அன்றைக்கு என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்தார். அடுத்த நாள் ஐசியூல இருந்து 5வது நாள் ஐசியூல இருந்து மாத்தி என் பிள்ளை இன்றைக்கு ஜீவனோடு 10ஆம் வகுப்பு படிக்க ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த பாடுகள்ல நீங்க இப்ப இருந்தாலும் சரி, எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி, இப்ப நீங்க செய்ய வேண்டியது நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க செய்யணும். ஆண்டவரை ஆராதிங்க, பாட்டை பாடுங்க. நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மகிமையில் பிரியப்படுகிற தேவன் உங்க வீட்டுக்குள்ள கடந்து வருவார், உங்க ஆஸ்பத்திரியில கடந்து வருவார், உங்க பெட்டு பக்கத்துல வருவார். அவரை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுதே தேவ மகிமை உங்களை சுற்றி இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இதை நீங்க உங்க வாழ்க்கையில, ஏன்னா எனக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்ய நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.